ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா இந்தியன் ரீஜன்ல அவங்களோட ரேசர் 50 சீரிஸ் இந்த 2024 மொபைல் இந்தியன் ரீஜன்ல அபிஷியல் லான்ச் பண்ண போறாங்க. அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்லயும் இந்த மொபைல் வரப்போகுது. அண்ட் தட் இந்த மாசம் 4ஆம் தேதி அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் இந்த வட்டம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட இந்த வட்டம் மோட்டோ ரேசர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனை பொறுத்தளவு நாங்க கிஞ்ச் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம். டிஸ்பிளேக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த செகண்டரி டிஸ்பிளே நிறைய அனிமேஷனான விஷயங்களோட எடுத்துட்டு வந்திருக்கோம். நிறைய விகட்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த போனுக்கு எப்பயும் போல இந்த 4000 mAh பேட்டரி, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் பவர்ஃபுல்லான சிப்செட் 8s Gen 3 இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது அக்ரிஸான பிரைசிங்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோட்டோ மிகப்பெரிய ஒரு ஹைப் உருவாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல ஜெமினி லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கான்செப்ட் என்னன்னா ஃபிளிப் லெஸ் அண்ட் ஒர்க் மோர். இது மாதிரி ஒரு விஷயத்தோட இந்த ஜெமினி லேர்ன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதோட இந்த ஹலோ யூஐ எப்பயும் போல. அதை தவிர்த்து இந்த போன்ல உங்களுக்கு எப்பயும் போல இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல என்ன விஷயம் ட்ரெண்டிங்கா இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே போலதான் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஏஐயோட இந்த வட்டம் மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் காம்பைன் பண்ணி இந்த வட்டம் இந்த 50 அல்ட்ரா சீரீஸ்ல இந்த ரேசர் போன்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்தியன் ரீஜன்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ்லோட வரப்போகுது, அதோட பிரைசிங் எப்படி இருக்கும், இதை பத்தி தான் நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் பிடிச்ச மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா இந்த வட்டம் நம்மளுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட்ல ஆஃபர் பண்ண போறாங்க. அது மட்டும் கிடையாது, இதோட பிரைசிங் போன வருஷம் 40 அல்ட்ரா பாத்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு இன்னைக்குமே பிரைசிங் போயிட்டு இருக்கு. இந்த மொபைலோட பிரைசிங் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை தட்டி விடுங்க. சோ தட் இந்த போனுக்கு 2 பேஸ் வேரியன்டோட லான்ச் பண்ண போறாங்க. 3 கலர் வேரியன்டோட இருக்க போகுது. அதை தவிர்த்து இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் போனட்டம் பார்த்தா 40 அல்ட்ராவோட டிசைன் ஃபேக்டர் அப்படிதான் 50 அல்ட்ரால அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் சைஸ் உங்களுக்கு செகண்டரி ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் பிக்கரா இருக்கு. அதே மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு மோட்டோ லோகோவோட ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான மேஷியான டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ போன வட்டம் பார்த்து அதே டிசைன் ஃபேக்டர் தான் இந்த வட்டமும் மோட்டோ 50 அல்ட்ரால எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இந்த வட்டம் உங்களுக்கு வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக திக்னஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கு. மாடலுக்கும் இந்த வட்டம் லான்ச் ஆக போற மாடலுக்கும் இது மாதிரி ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்கே தவிர மீதி ஒரு டிசைன் ஃபேக்டர் எப்பயும் போல ஒரு அருமையான ஒரு டிசைன் ஃபேக்டரோட எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். சோ டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.9 இன்ச் ஒரு LPTO AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 165 Hz, HDR10+ வித் 3000 nits பிரைட்டனான டவுலி விஷன் வித் குவாட் HD+ டிஸ்பிளே உங்களுக்கு பிரைமரி டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ சென்டர்ல ஒரு சின்ன பஞ்ச் கோலோட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சோ இங்க பிரைமரி டிஸ்பிளே பிளெக்சிபிள் டிஸ்பிளே. சோ இந்த இடத்துல கிஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கிஞ்சி ரொம்ப நாங்க நட்டம் நிறைய விஷயத்துல நாங்க டியூன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் லைஃப் டைம் கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோட்டோ கவர் பண்றாங்க. அது போக இந்த வட்டம் கிஞ்சிலையுமே உங்களுக்கு ஒரு புது வகையான மெட்டீரியலும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சோ அது அவங்க சொன்ன மாதிரி இங்க கிஞ்சியோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. ஒரு பிளெக்சிபிள் அண்ட் ரீஃபிளெக்சிபிள் விஷயத்துக்கு இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இங்க பிரைமரி டிஸ்பிளே பொறுத்தளவு. சோ அடுத்து இங்க செகண்டரி டிஸ்பிளே பார்ப்போம். இங்க செகண்டரி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 4 inch டிஸ்பிளே, குவாட் HD+, LPTO, AMOLED, 1 பில்லியன் கலர், டவுலி விஷன், 65 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+, 2400 nit பிரைட்டனான கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டரால இந்த வட்டம் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. பிரைமரி டிஸ்பிளே ஆகட்டும், செகண்டரி டிஸ்பிளே ஆகட்டும் அருமையா இருக்கு. நிறைய புது விதமான அனிமேட்டிங் ஃபீல்டு இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு மேஷிவான பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரால எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 189 கிராம், திக்னஸ் 15.3 mm திக்னஸ், ஃபோல்ட் பண்ணும்போது அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணும்போது 7.1 mm திக்னஸ் அண்ட் IPX8 ரேட்டிங் அண்ட் Android 14, LPDDR5 XM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ், ஸ்னாப்டிராகன் சவுண்டோட இங்கட்டும் எடுத்து வந்திருக்காங்க. Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பேசுற மாதிரி இங்க ஜெமினி அசஸோட எடுத்து வந்திருக்காங்க. ஃபிளிப் அண்ட் டூ மோர் இது மாதிரி விஷயங்களோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இங்க ஹலோ யூஐ போன வட்டம் 40 அல்ட்ரால பார்த்த மாதிரி இங்க வட்டம் ஹலோ யூஐல எடுத்துட்டு வந்திருக்காங்க.
அது தவிர்த்து எப்பயும் போல உங்களுக்கு இந்த வட்டம் இந்த போன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்ம ஸ்டைல்ஸ் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால வால்பேப்பர் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக அந்த ஹலோவியில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரால எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த போனோட பேட்டரிங்க. இந்த பேட்டரின்னு பார்க்கும்போது 4000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜிங்கோட அண்ட் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 5 வாட் ரிவர்ஸ் வயர்டு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஸோ பேட்டரியோட எம்ஏஹெச் கம்மியா இருந்தாலும் ஆனா இவங்களோட ஆப்டிமை சூப்பரா இருக்கு. 1 டே வரைக்கும் அருமையான பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கிறதுனால வேகமா பேட்டரி சார்ஜ் ஆயிருது. பிகாஸ் ஆஃப் 4000 mAh பேட்டரி தான். ஆனா இங்க 45 வாட் சார்ஜர். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. டே டு டே லைஃப்ல உங்களுக்கு நல்லாவே அருமையான பேட்டரி பேக்கப்போட இருக்கும் இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ இந்த மொபைலோட கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரைமரி சென்சார் 50 MP 1.7 அப்பச்சர் வித் OIS சப்போர்ட் அண்ட் 50 MP டெலஃபோக்கஸ், 2x ஆப்டிகல் ஜூம் அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds அண்ட் 60 frames secondsல நீங்க வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க EAS சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கு. சோ இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு ஃபிளிப் போனா இருக்கிற கான்செப்டா இருக்கிறனால உங்களுக்கு பிரைமரி சென்சார் நம்ம செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட் உங்களுக்கு நம்ம நிறைய விளாகிங் பண்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டைலிஷ்ல எடுக்கலாம். நிறைய குரூப் செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சிறப்பம்சங்க கேமரா செக்மெண்ட்ல நம்மளால சூப்பரான ஒரு இனோவேட்டிங்கான ஆங்கிள்லாம் வச்சு நம்மளால ஈஸியா அசஸ் பண்ணி ஒரு செம்மையான ஒரு போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு இந்த போன் நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டீடைலிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் நம்மளோட கைக்கு வந்த பிறகுதான் இந்த போனை பத்தி நம்ம டீடைலா சொல்ல முடியும். கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு என்னதே இருந்தாலும் இந்த வட்டம் 50 அல்ட்ரால கேமரா செக்மெண்ட் கொஞ்சம் நல்லாவே மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு Snapdragon 8s Gen 3 ஒரு 4 மார்க்கெட்டை கூட 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 735 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான சிப்செட் இன்னைக்கு செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஸோ போன வருஷம் Razer 40 அல்ட்ராக்கு 8+ Gen 1 கொண்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் 50 அல்ட்ராக்கு 8s Gen 3 உங்களுக்கு நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஸோ இந்த 8s Gen 3 8+ Gen 1 காட்டிலும் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கிளாக் ஸ்பீடும் 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போனை பொறுத்தவரை எந்த ஒரு கேமிங் விளையாண்டாலும் நம்மளால ரன் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் கிடையாது, மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும். ஸோ ஒரு ஃபுல் போனா இருக்கனால நம்ம பிரைமரி டிஸ்பிளே இருந்து செகண்டரி டிஸ்பிளே ஜம்ப் பண்ணி போகும்போதும் ஸோ ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும் எல்லா விதத்திலுமே ஒரு சூப்பரான நல்ல ஒரு கன்வென்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த போன் நம்மளுக்கு அளிக்கும் வகையில் இதை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட இந்த வட்டம் இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரால எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா போன வருஷம் லான்ச் பண்ண 40 அல்ட்ராவோட ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த வட்டம் மார்க்கெட்டிங் டேர்ம் மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட இந்த போன் எடுத்து வந்திருக்காங்க. போன வருஷம் 40 அல்ட்ராவோட பிரைசிங் ஒரு 70,000 ரூபாய்க்கு இன்னைக்குமே சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதான் இல்ல 8+ Gen 1 இது மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட்டோ இல்ல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த வட்டம் இந்த 50 அல்ட்ரால உங்களுக்கு வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு அண்ட் தட் உங்களுக்கு போன வட்டம் பார்த்த நிறைய ஃபீச்சர்ஸோட ஏஐ இன்டெலிஜென்ட்டோட உங்களுக்கு இந்த ஹலோ யூஏ அந்த ஜெமினி உங்களுக்கு லேர்ன் இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா போன வருஷம் லான்ச் பண்ண 8+ Genஓட பிரைசிங் 70,000 ரூபாய். அதை காட்டிலும் சிப்செட் 8s Gen 3 அப்படி இருக்கும்போது இதோட பிரைசிங் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு ரொம்ப ஈகர்னஸ் இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த போனோட பிரைசிங் எப்படி இருக்கும் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. இல்லங்க எனக்கு இந்த மொபைலோட பிரைசிங் எனக்கு தெரியும், இல்லங்க இந்த மொபைலோட பிரைசிங் இந்த பிரைசிங் இருந்தா கண்டிப்பா இந்த போன் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு செம்மையா ஒரு போட்டி போற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அதையும் பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு நான் ஈகரா இருக்கேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ ரேசர் 50 அல்ட்ரா நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போன். போன வட்டம் பார்த்த 40 அல்ட்ரா மாதிரியே இந்த வட்டம் 50 அல்ட்ரா எடுத்து வந்திருக்காங்க. கண்டிப்பா இதோட பிரைசிங் வச்சு இந்த போனோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா நம்மளால ஒரு அனலைஸ் பண்ண முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சோ இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல எழுங்க. இந்த வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.